வெல்கம் டு தாஜ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோட் மில்க் சோப், மஞ்சிஸ்தா சோப் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோட் மில்க் ஃப்ரீஸ் பண்ணதை நம்ம லை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். லை ரெடி பண்ணோன்னே ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஐஸ் வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வச்சு நம்ம கோட் மில்க் ஐஸையும் லையையும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுக்கணும். அதில் எடுத்துட்டு வடிகட்டணும். ஐஸ் இருக்கணும், வெளியிலையும் ஐஸ் இருக்கணும், உள்ளேயும் ஐஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பால் திரிஞ்சு போகாமல் பாலுடைய சத்துக்கள், கோட் மில்கோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். நல்லபடியாக அது சேர்த்துக்க எப்படியும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சிஸ்தாவுடைய லை ரெடி பண்ணுறோம். மஞ்சிஸ்தா ஐஸ், மஞ்சிஸ்தா இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டரோட ஐஸ் போட்டு வெயிட் பார்த்து எடுக்கிறோம். மஞ்சிஸ்தா ஐஸ் போட்டுட்டு லை எடுத்துக்கிட்டு லை எடுத்து மெதுவாக அதே மாதிரி கோட் மில்க் எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி கீழேயும் ஐஸ் வச்சுட்டு, கீழ் பாத்திரத்துலேயும் ஐஸ் வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா தான் அது நமக்கு அதோடைய சத்து அப்படியே தெரிஞ்சிடாமல் வேஸ்ட் ஆகிடாமல் முழுசாக கிடைக்கும். நம்ம பொறுமையாக மெதுவாக அதை இது பண்ணி எடுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சியா பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கு. கோட் மில்க் மஞ்சிஸ்தா சோப்பு, சியா பட்டரும் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் செய்முறையை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் அதை ரொம்ப பொறுமையாக நம்ம லை ரெடி பண்ணணும். அதை பொறுமையாக இப்போ இது சியா பட்டர் மெல்ட் ஆகிட்டு நம்ம ஐஸில் சேர்த்துக்கணும். நம்ம இப்போ மோல்டு எல்லாத்தையுமே நம்ம சானிடைஸ் பண்ணுறோம். மோல்டு, பிளெண்டரு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ கோட் மில்க்குரிய ஆயில்ஸ்லாம் பிளெண்ட் பண்ணுறோம். கோட் மில்க்கு நம்ம லை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கோட் மில்க்கும் லையும் அதை மெதுவாக நம்ம ஆயில்ஸில் சேர்த்துக்கிட்டு மெதுவாக பிளெண்ட் பண்ணணும். நம்ம இதுக்கு கோட் மில்க் போர்ஷனுக்கு நம்ம ஜெர்னியம் எசென்ஷியல் ஆயில் தான் சேர்த்துக்க போகிறோம். ஜெர்னியம் பார்த்தீங்களா, ஜெர்னியம் எசென்ஷியல் ஆயில் லைட் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் ஜெர்னியம் எசென்ஷியல் ஆயில்.
அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது குட் கலரிங் கொடுக்கும். சூப்பராக கலரிங் கொடுக்கும். இளமையாக வச்சுக்கும். சிந்தட்டிக் ஆயில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம தாஜ் ஹெர்பல்ஸில் எல்லாமே குவாலிட்டியாக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால தான் 3 இயர்ஸாக கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹை குவாலிட்டியில் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். அதுதான் குறைஞ்ச பணத்தில் நிறைவான சோப்பை கொடுக்க முயற்சி பண்ணுறோம் இல்லை, அதை தான் செஞ்சிட்ருக்கோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் கிடைக்கிற மாதிரி சோப்புகளை இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எசென்ஷியல் ஆயில் நம்ம எடுக்கிறனால காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம இப்போ மோல்டில் ஊற்றியாச்சு. கோட் மில்க்கு சோப்பு மோல்டில் ஊற்றிட்டோம். அடுத்தது மஞ்சிஸ்தா சோப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. மஞ்சிஸ்தா போர்ஷனுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க எசென்ஷியல் ஆயில் வந்து எலாங் எசென்ஷியல் ஆயில் ஒயிட் கலரில் இருக்கும். எலாங் அப்படியே மூடு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். கலரிங் கொடுக்கும். மைண்டு காமாக இருக்கும். எசென்ஷியல் ஆயில் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எலாங்கும் நல்லாயிருக்கும். ஜெரினியமும் சூப்பராக இருக்கும். எசென்ஷியல் ஆயில்ஸ் பற்றி நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ மஞ்சிஸ்தா யூஸ் பண்ணுறோம். மஞ்சிஸ்தா பொடி இப்போ சேர்த்துக்கிறோம். மஞ்சிஸ்தா மூலமாக சேர்த்தாச்சு, ஐஸ் மூலமாக சேர்த்தாச்சு, ஆயில்லையும் இன்ஃப்யூஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம பவுடரும் சேர்க்குறோம். சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணி இப்போ வந்து லை சேர்க்குறோம். இப்போ அது எனக்கு கொஞ்சம் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. கொஞ்சம் வீடியோ இது வரமாட்டேங்குது. கொஞ்சம் அது மறந்துடுறேன் நான் வீடியோ காமிச்சு செய்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப லேட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நாங்கள் இது போடுறது ரொம்ப லேட்டு. 3 வருஷமாக நாங்கள் அதை போடாமலே அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் இருந்து தான். அதனால கொஞ்சம் எனக்கு கேமராவில் அதை காட்ட மறந்துடுறேன். நான் எசென்ஷியல் ஆயில் எலாங் எசென்ஷியல் ஆயில் ஊற்றுனதை கூட காட்ட மறந்துட்டேன். சாரி. கொஞ்சம் இப்போ எல்லாமே மோல்டில் ஃபில் பண்ணியாச்சு. அழகிய முறையில் பண்ணியாச்சு. எலாங் எசென்ஷியல் ஆயில் போடுறதுனால கொஞ்சம் சஃபானிஃபிகேஷன் சீக்கிரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நம்ம இந்த டைம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யணும். இல்லைன்னா எவ்வளோ இதாக இது பண்ணாலும் நமக்கு நிறைய சோப்பு வேஸ்ட் ஆயிடும். சீக்கிரமாக நம்ம மோல்டில் போர் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு நாள் கழித்து பார்க்கலாம். திரும்ப ஒன் டே கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சோப்ஸுகளை கட் பண்ணி வெயிட் போட்டு
எடுத்து வைக்க வேண்டியது தான். 140 கிராம் இருக்கு. அ இன்னும் கொஞ்சம் நம்ம அத அட்ஜஸ்ட் பண்ணி, கரெக்ட் பண்ணி என்னுடைய சோப்ஸ் எப்படியும் 110 கிராம் கிட்ட இருக்கும். ம். மஞ்சிஸ்தா சோப்பு. மஞ்சிஸ்தா சோப் ஒன்லி. சியா பட்டர், மஞ்சிஸ்தா, எலாங் எலாங் எசென்ஷியல் ஆயில் எல்லாம் சேர்ந்தது. செம்ம ரிசல்ட் குடுக்கும். நல்ல ரிசல்ட் கலரிங்க்கு நல்ல ரிசல்ட் குடுக்கும். எல்லாமே 130 கிராம் தான் இருக்கு. 130 இருக்கு. 120 120 இருக்கு. கட் பண்ணி கட் பண்ணி 40 டேஸ் க்யூரிங் டேட் விட்டு நம்ம சேல் பண்ண வேண்டியது தான். சோப்பை கட் பண்ணி வெயிட் போட்டாச்சு. போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இது வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடும். ஃபுல் வீடியோ எடிட் பண்ணி தான் காட்டியிருக்கோம். ஃபுல்லா லைவா காட்டுனா ரொம்ப டைம் அதிகமா இருக்கும். உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். டைம் இருக்காது பார்க்கறதுக்கு. த பெஸ்ட் கோட் மில்க் அண்ட் மஞ்சிஸ்தா சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்படி வாசனை பயங்கரமா சூப்பரா இருந்தது. ஜெர்னியும் சரி, எலாங் எலாங் எசென்ஷியல் ஆயிலும் சரி. நம்ம கடையில வாங்குற சோப்பு மாதிரி நம்ம சோப்பு வந்து எடுத்து முகர்ந்து பார்த்த உடனே வாசனையா இருக்காது. ஏன்னா நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்றோம். அதனால கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும். நீங்க ஆனா சோப்பு குளிக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். சோடியம் லாக்டேட் சேர்த்துருக்கோம். அது நான் சொல்ல மறந்துட்டேன். லை சேர்க்கும்போது நம்ம சோடியம் லாக்டேட் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சோப்பு கரையாம சீக்கிரம் கரையாம இருக்கும். ம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.